நம சிவாய. அனைத்து ஜோதிடர்களுக்கும், அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த வீடியோவை ஜோதிடம் தெரியாதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் என கூறி இந்த பதிவை துவங்குகிறேன். முதல்ல இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அறிமுகத்தை கூறி அதன் பிறகு இந்த விஐபியோட ஜாதகத்தை சரிபார்த்துட்டு மூணாவதா இந்த நபர் சந்திச்ச விபத்துகளுக்கான ஜோதிட ஆய்வுகளை செஞ்சுட்டு கடைசியில நடந்த விபத்துகள்ல இருந்து இவர் உயிர் தப்பியது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் ரசிகர்களால தலைன்னு சொல்லப்படுகிற நடிகர் அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நடிகர் அஜித் அவர்கள் 3 முறை அவருடைய கார் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. ஒரு முறை விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது கார் விபத்துக்கு உள்ளாகி குட்டிக்கரணம் போட்டு உருண்டு போயிருக்கு. 2வது தடவை துபாயில நடந்த கார் ரேஸிற்கு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த கார் பம்பரம் மாதிரி சுழண்டு வந்து விபத்திற்கு உள்ளாச்சு. 3வது முறையாக நேற்று நெதர்லாந்துல நடந்த GT4 கார் ரேஸ்ல அவர் காரு வேகமா போயிட்டு இருக்கும் போது காரினுடைய டயர் வெடிச்சு புகை மூட்டமாகி அவருடைய ரேஸு இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 3 விபத்துலையும் இவருக்கு காயமோ எலும்பு முறிவோ எதுவும் ஏற்படலை. அப்போ விபத்து மட்டும் நடக்குது, காயமோ எலும்பு முறிவோ ஏற்படாம இந்த ஜாதகர் தப்பிச்சுக்கிறாரு. நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். 2 வீலர்ல போனவர் கூட எதிரில் வந்த இன்னொரு 2 வீலரோடு மோதி விபத்திற்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே வாகனத்தை ஓட்டி சென்றவர் மாண்டு விடுவதை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்த ஒரு தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் சப் இன்ஸ்பெக்டர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனா அஜித் அவர்கள் பந்தயத்தில் ஓட்டி சென்ற கார் விபத்திற்கு உள்ளானாலும் அவருக்கு ஏதும் நடைபெறாமல் தப்பிக்க ஜாதகத்தில் என்ன காரணம் என்பதை ஒரு ஆய்வு செய்கிறோம். ஸ்கிரீன்ல தெரிகிறது நடிகர் அஜித் அவர்களுடைய ஜாதகம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. 4ல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 9ல சூரியன், 10ல சனி மாந்தி, 12ல சந்திரன் கேது கிரகங்கள் இப்படி இருக்கு. இவரு கடக ராசியில பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு மிக குறுகிய நேரத்துல முக்கியமான விதிகளை கொண்டு ஆய்வு செய்துட்டு அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுனா தவறு வராது என்பது எனது கருத்து. அந்த விதத்துல இவருக்கு ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் ஆயிருக்கு. இவர் ஜாதகத்துல லவ் மேரேஜ் விதிகள் CRP மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் வருதான்னு பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதியான செவ்வாய், சூரியன், குரு 3 பேருமே ஏதாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆகணும். இங்க லக்னாதிபதி சூரியன் செவ்வாய் வீட்டுல இருக்கு. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் மகரத்திலிருந்து தனது 4ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குது. அப்போ செவ்வாய் சூரியனும் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. மேலும் சூரியனும் குருவும் CRP மெத்தடில் கனெக்ட் ஆகுறாங்க. அதாவது சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் பரணி, குரு அமர்ந்த நட்சத்திரம் அனுசம். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்துல சூரியனும் குருவும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணனவங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் தொடர்பு வரும். இங்க 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டு அதிபதி குரு. அந்த 8ஆம் வீட்டு அதிபதி குரு 4ஆம் வீட்டிலேயே இருக்கு. அடுத்த ரூல், 8ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகணும். இங்க 8ஆம் வீட்டு அதிபதி குரு விருச்சிகத்தில் இருக்கு. விருச்சிகத்தில் இருக்கிற குரு செவ்வாயோடு நார்மலான மெத்தடில் கனெக்ட் ஆகாது. CRP மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல குரு அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கு. கடகத்தில் இருக்கிற சந்திரன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. குருவை பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனோட சேர்த்து வைக்கலாம். கடகத்துக்கு வந்த சந்திரன் 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயை பார்க்கும் பொழுது 8, 9 தொடர்பாய் இருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 5, 7 தொடர்பு வரணும். இங்க எப்படி வருதுன்னா 5ஆம் வீட்டு அதிபதி குரு, 7ஆம் வீட்டு அதிபதி சனி. இங்க பாருங்க, குரு விருச்சிகத்தில் இருக்கு, சனி ரிஷபத்தில் இருக்கு.
இருக்கு. இந்த 2 கிரகங்களும் சம சப்தமமா பார்த்துக்கிறதுனால 5-7 கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது. இது காதல் திருமணம் செய்ததற்கான காரணம் லக்னம் சரின்னு தெரிய வருது. அடுத்தது இப்போ இவருக்கு குட் ஏர்னிங்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடக்கிற திசை சுக்கிரனோட திசை. சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. தனதாரையில் ஏதேனும் கிரகம் இருந்தால், அதாவது என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு தனதாரை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த திசை முழுவதும் பொருள் கொடுக்கும், அளவில்லாமல் சம்பாதிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. அந்த விதத்துல சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. இதனுடைய அடுத்த நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரம். அதாவது உத்திரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் ரேவதி. அப்போ ரேவதிங்கிற ஒரு நட்சத்திரத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த ரேவதி நட்சத்திரத்தில் திரிகோண நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆயில்யம், கேட்டை அந்த 2ஐயுமே எடுத்துக்கலாம். அப்போ இங்க பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரத்துல கேது இருக்கு, ரேவதி நட்சத்திரத்துல புதன் இருக்கு. அப்போ 2 கிரகங்கள் இருக்கு. திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு தனதாரையில் 2 கிரகங்கள் இருக்கு. அப்போ இந்த திசை 10ஆம் வீட்டுக்குடையதா இருக்கிறதுனால 10னா தொழில். அந்த தொழில் மூலமாக எண்ணற்ற அளவற்ற பொருள் ஈட்டுவார்கள் என்பது ஜோதிட விதி. அப்போ இந்த 2 டாபிக்குமே இவருக்கு சிஆர்பி மெத்தடில் புரிஞ்சு வர காரணத்தினால இந்த ஜாதகம் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவருடைய தற்போது இவருக்கு 3 முறை இவர் ஓட்டி சென்ற கார் விபத்திற்கு உள்ளானதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்யலாம். ஒருத்தர் வாகனத்திலிருந்து விழுகிறது, அல்லது மேலிருந்து கீழே விழுகிறது, அல்லது வீட்டில் பாத்ரூம்ல விழுகிறது, படிக்கட்டில் மகட்டி விட்டு விழுகிறது, குக்கர் வெடிக்கிறது, இது மாதிரி ஒரு விபத்து நடக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன முக்கிய ஜோதிட காரணம் அப்படின்னா, புத்தி என்ன நடக்குதோ அந்த புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 3வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். அந்த 3வது நட்சத்திரத்திற்கு விபத்து தாரை நட்சத்திரம்னு பேரு. இங்க பாருங்க, நடிகர் அஜித் அவர்களுக்கு தற்போது நடந்து வரும் புத்தி சனி புத்தி. கடக லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி 10ஆம் வீட்டில் இருக்கு. 10 அப்படிங்கிறது பட்டம், பதவி, தொழில். அதனாலதான் இவருக்கு மத்திய அரசு விருது கொடுத்திருக்கு. கார் ரேஸ்ல வெற்றி பெற்று ஒரு பரிசு வாங்கியிருக்காரு. அதே சமயம் இந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, கிருத்திகையில இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தின் விபத்து தாரை நட்சத்திரம் என்னன்னா, கிருத்திகையிலிருந்து 3வது நட்சத்திரம் எண்ணி வரணும். ரோகிணி, மிருகசீரிஷம். அப்ப மிருகசீரிஷம் என்பது விபத்துதாரை நட்சத்திரம். விபத்துதாரை நட்சத்திரமான மிருகசீரிஷத்துல இங்க பாருங்க, மேல இருந்து ஏதாவது கிரகம் இருக்கான்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. அதே சமயம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் திரிகோண நட்சத்திரங்கள், அதாவது செவ்வாயினுடைய மற்ற 2 நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், அதுல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாக்குறோம். ஆமா, இங்க அவிட்டம் நட்சத்திரத்துல ராகு இருக்கு. அப்போ புத்திநாதன் சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரம்னு பேரு. அவிட்டத்துல ராகு இருக்கு. அதனால இந்த புத்தி முடியும் வரை இவருக்கு விபத்து நடக்கும் என்பது நிச்சயம். இந்த விதி இந்த ஜாதகருக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் புத்தி நடக்கும் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால், அல்லது மாந்தி இருந்தாலோ, அல்லது லக்ன புள்ளி இருந்தால் கூட அவருக்கு விபத்து நடக்கும். சரி, அந்த விபத்து அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, சனி அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் லக்னாதிபதி எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. 9 என்பது பூர்வ புண்ணிய பாகிய ஸ்தானம். அப்போ ஒரு புத்தி 9ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டு இருந்தால் ஒருத்தருக்கு விபத்து நடப்பது நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அந்த விபத்தில் காயங்களின்றி உயிர் பிழைப்பதற்கு இந்த புத்திநாதன் சனி அமர்ந்த நட்சத்திர அதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதே முக்கிய காரணம். அதே சமயம் இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இந்த புத்திநாதன் நீர் ராசிகளில் இருப்பது. இங்க புத்திநாதன் சனி கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3மே நீர் ராசி. இந்த 3 ராசிகளில் அமரவில்லை. அதே சமயம் சனிக்கு சந்திரனுடைய தொடர்பு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சனி அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சனி சந்திரனோட நட்சத்திரத்துல இல்லை. அதனால இந்த புத்தி விபத்தை கொடுத்தது. அதே சமயம்
புத்திநாதன் சனி அமர்ந்த நட்சத்திரம் 9ஆம் வீட்டில் இருந்த காரணத்தினாலையும், சனி நீர் ராசிகளுக்கு சம்பந்தப்படாத காரணத்தினாலையும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்களில் அமராத காரணத்தினாலையும் இந்த விபத்து இவருக்கு கடும் சோதனையை தரவில்லை. ஒருவேளை இந்த விபத்துல இவருக்கு உயிரிழப்பு ஏற்படணும் அப்படின்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, இவர் தப்பிச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்லது இறைவன் அருளால் இவருக்கு ஏதும் நிகழாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க இந்த 4 ரூலும் வந்திருந்தால் இவருடைய பயணம் இதோடு முடிவடைந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஏற்படவில்லை. என்ன காரணம்னா, திசாநாதனுக்கு விபூதிதாரி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். அப்போ இங்க என்ன திசை நடக்குது? சுக்கிரனோட திசை நடக்குது. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் விபூதிதாரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்ற 3வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3வது நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினியில கிரகம் இல்லை. அதே சமயம் அஸ்வினி என்பது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரமான மகம், மூலம் இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். மகம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. அதே சமயம் மகம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்கு. இது ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய திசை அப்படிங்கிறத இதை வச்சு முடிவு பண்ணிக்கணும். மேலும் அந்த திசாநாதனான சுக்கிரன் நீர் ராசியில் இருக்கு. அப்போ அந்த விபத்து நடப்பதை இன்னும் உறுதி செய்கிறது இந்த திசை. இந்த திசையில எந்த புத்தியில இந்த விபத்து நடக்கும் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது தான் இந்த புத்தியான சனி. இந்த சனிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், விபத்துதாரை நட்சத்திரத்துல கிரகம் இருக்கு. ஆனால் அந்த புத்திநாதன் சனிக்கு சந்திரனின் தொடர்பு, அதாவது சிஆர்பி மெத்தேடுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டுபிடித்துள்ள விதிகள் எதுவும் இந்த சைட்ல காட்டியிருக்கிற மாதிரி இந்த ஜாதகத்துல பொருந்தி வராத காரணத்தினாலதான் இவருக்கு ஏற்பட்ட விபத்தில் காயங்களின்றி உயிர் தப்பி வருகிறார். அப்ப இந்த புத்தி முடியும் வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராது என்பதை உறுதியாக கூற முடியும். அதே சமயம் விபத்து நடப்பதை தவிர்க்க முடியாது என்பதும் ஆணித்தனமாக கூற முடியும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.